பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எரேமியா 31 அதிகாரம் 12 வாக்கியம் சொல்கிறது, அவர்கள் சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பதாகிய இவை நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியாக ஆத்தும தோட்டம் என்னும் தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேர்த்தியாக பாதுகாக்கிறார். நேர்த்தியாக உங்களையும் என்னையும் பராமரிக்கப்படும் அந்த தோட்டங்களை நீங்கள் நானும் காண்பதற்கு அவை எத்தனை இனிமையானவைகள். அத்தகைய இடங்களெல்லாம் காண கிடைக்கும் வாய்ப்பை எவருக்கும் தவற மாட்டார்கள். பசுமை நிறைந்த மரங்களாய் இருந்தது. அரிய வகை தாவரங்களும் கண்ணை கவரும் மலருமாய் இருந்தது. எழுந்திருந்த சோலைகளும் மனதை குளிர பண்ணுமாய் இருந்தது. ஆறுதலை தரக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ஆனாலும் அங்கே வறண்டு போய் காய்ந்து கிடத்தும் அந்த இடங்களுக்கு அதற்கு நேர்மானவைகள். அத்தகைய இடங்களுக்கு பொதுவாக யாருமே செல்வது கிடையாது. தாங்க முடியாத வெப்பத்தோடு நீங்கள் நானும் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தண்ணீரற்றும் பசுமையற்றும் இங்கே ஜீவ ஊற்றும் காணப்படும் அத்தகைய இடங்களை பார்க்கும்போது நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 4:42 வாசிக்கும் போது, மானானது நீரடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே, என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்னும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் நினைவுக்கு வரலாம். ஆனால் அத்தகைய நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள் தமது ஆத்துமா அங்கே செல்லதவாறு தேவன் தம்மை அங்கே தாங்குகிறார். தம் ஆத்தும நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலருக்கு செய்கிறதார். ஆத்தும பராமரிப்புக்கு தேவையான அனைத்தையும் தேவனுடைய அனுதின கிருபை அருளுகிறது. எனவே நீங்கள் நாளும் அந்த பரலோகத்தின் ஆறுதல் அருகே உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியமில்லை. தாவீது 137 வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் அவர்கள் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். ஏசாயா 35:10 எனவேதான் இத்தகைய ஆத்தும போஷிப்பை அணுகும்படி கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அங்கே பவுல் பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் களி கூர்ந்து இடைவிடாமல் ஜபித்து எல்லாவற்றிலுமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். தேவ சமாதானம் அவருடைய சகலத்தையும் அருளுகிறார். இதற்கு மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது நீங்கள் கூப்பிடும்போது நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆத்தும தோட்டம் எவ்வளவு இன்மையானது, அது ஆசீர்வாதமானது. எனவே இன்றே அவருடைய சமூகத்திலே நீங்கள் நானும் முழங்கால் நீட்டு அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.